முக்கிய செய்திகள். முன்னாள் அதிபர் ஒபாமா குறித்து இனவெறி வீடியோ வெளியிட்ட ட்ரம்ப். கடும் எதிர்ப்பால் அட்மின் மீது பழியை போட்டது வெள்ளை மாளிகை. எம்பிக்களின் கேள்விகளுக்கு பதில் கூறும் தைரியம் பிரதமருக்கு இல்லை. தோல்விகளை மறைக்க பொய் புகார்களை கூறி வருவதாக கார்கே குற்றச்சாட்டு. நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்த வேண்டும். தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்தார் திமுக எம்பி வில்சன். கர்ப்பத்தை தொடர விரும்பாத எந்த பெண்ணையும் கட்டாயப்படுத்த முடியாது. 7 மாத கருவை கலைக்க அனுமதி அளித்தது உச்சநீதிமன்றம். வணக்கம். வணக்கம். முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா பற்றி இனவெறி கருத்தை பதிவு செய்த அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அது ஊழியர் ஒருவரின் தவறான பகிர்வு என வெள்ளை மாளிகை விளக்கமளித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்பும் பைடனும் போட்டியிட்டனர். அந்த தேர்தலில் பைடனுக்கு ஆதரவாக ஜனநாயக கட்சியை சேர்ந்த முன்னாள் அதிபர் ஒபாமா பிரச்சாரம் செய்திருந்தார். அதிபராக இருந்த போதிலும் ட்ரம்பால் அந்த தேர்தலில் வெல்ல முடியவில்லை. அதனால் அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ளாத ட்ரம்ப் தேர்தலில் முறைகேடு நடந்ததாக தொடர்ந்து ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கருப்பினத்தைச் சேர்ந்த அமெரிக்க முன்னாள் அதிபரான ஒபாமா மற்றும் அவரது மனைவியை குரங்குகள் போல சித்தரித்து ட்ரம்ப் இனவெறி வீடியோவை வெளியிட்டார். மேலும் தி லயன் ஸ்லீப்ஸ் நைட் என்ற பாடலுடன் 2020 தேர்தல் டொமினியன் ஓட்டிங் சிஸ்டம் நிறுவனத்தால் திருடப்பட்டது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார். அமெரிக்காவில் இனவெறி குற்றங்களும் வெறுப்புகளும் மீண்டும் அதிகரிக்கும் நிலையில் அதிபரின் சமூக வலைதள கணக்கில் இருந்தே இதுபோன்ற ஒரு போஸ்ட் வெளியானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ட்ரம்பின் செயல் அருவருப்பானது என்றும் ஒவ்வொரு குடியரசுக் கட்சி உறுப்பினரும் இதை உடனடியாக கண்டிக்க வேண்டும் என்றும் கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசோம் சாடியிருந்தார். இதேபோல ஒபாமாவுடன் பணியாற்றிய தேசிய பாதுகாப்பு வல்லுநர் பென் ரோட்ஸும் ட்ரம்பை கடுமையாக விமர்சித்தார். பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பவே அந்த வீடியோவை நீக்கியுள்ள வெள்ளை மாளிகை ஊழியர் ஒருவர் தவறுதலாக இந்த வீடியோவை பதிவிட்டு விட்டார் என்றும் உடனடியாக அது அகற்றப்பட்டுவிட்டது என்றும் விளக்கமளித்துள்ளது. இதுபோல சர்ச்சை வீடியோவை ட்ரம்ப் பகிர்வது இது முதல் முறை இல்லை. அமெரிக்காவில் உள்ள கருப்பின அரசியல் தலைவர்களை குறிவைத்து இதற்கு முன்பும் பலமுறை செயற்கை நுண்ணறிவு வீடியோக்கள் மூலம் இதுபோன்ற வீடியோக்களை அவர் வெளியிட்டு உள்ளார். இந்த சம்பவம் பெரிதாக வெடித்த நிலையில் இந்த வீடியோ தவறுதலாக பகிரப்பட்டதாகவும் அதனை நீக்கிவிட்டதாகவும் வெள்ளை மாளிகை விளக்கமளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் கூறும் தைரியம் பிரதமர் திரு மோடிக்கு இல்லை என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். மக்களவையில் கடந்த திங்கட்கிழமை விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, இந்திய எல்லைக்குள் சீன படைகள் நுழைந்த போது மத்திய அரசு எப்படி செயலற்று இருந்தது என முன்னாள் ராணுவ தளபதி முகுந்த் நரவனே எழுதிய புத்தகத்தில் உள்ள நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பாஜக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் திரு ராகுல் பேச அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 8 பேர் கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து மக்களவையில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமரின் பதிலுரை இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் பாஜக அரசு திணறுவதாக விமர்சித்தார். प्रधानमंत्री के भाषण को रिएक्ट करने की जरूरत नहीं है, फिर भी जितने घटिया बात उन्होंने बोली है उन बातों का मैं जरूर रिप्लाई देना चाहता हूं, क्योंकि झूठे बातों को दोहराना उनका हमेशा एक पार्लियामेंट के उनके 97 मिनट्स के भाषण में वो कोई ऐसा बात नहीं कही. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை மத்திய பாஜக அரசு அவமதிப்பதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே, சிறந்த பொருளாதார நிபுணரான மன்மோகன் சிங்கை 2 முறை பிரதமர் பதவியில் அமர வைத்ததாகவும், ஆனால் 10 ஆண்டுகளாக காங்கிரஸை திட்டுவதையே பாஜக அரசு முழு நேர வேலையாக வைத்திருப்பதாகவும் விமர்சித்தார். பட்டியலின மக்கள் உட்பட யாரையும் மதிக்காத பாஜக தனது தோல்விகளை மறைக்க பொய் புகார்களை கூறி வருகிறது என்றும் திரு கார்கே குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்துவதற்கான தனிநபர் மசோதாவை திமுக எம்பி திரு வில்சன் மாநிலங்களவையில் தாக்கல் செய்துள்ளார். நீதிபதிகள் நியமனம் மற்றும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்ப அரசியல் சாசன பிரிவுகளை திருத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தி வருகிறது.
இந்நிலையில் இது தொடர்பாக மாநிலங்களவையில் திமுக எம்பி திரு வில்சன் தாக்கல் செய்த தனிநபர் மசோதாவில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதேபோல் நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களில் காணொலி மூலம் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்யும் தனி நபர் மசோதாவையும் திரு வில்சன் அவையில் தாக்கல் செய்தார். நீதிமன்றங்களில் ஆன்லைன் மூலம் விசாரணை நடத்தப்பட்டால் கால விரயமும் செலவுகளும் குறையும் என்று அவர் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்தின் கிளைகளை நாட்டின் பிற பகுதிகளில் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட திரு வில்சன், நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்ப அரசியல் சாசன பிரிவுகள் 15, 16, 124, 217, 224, 130 ஆகியவை திருத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இந்த மசோதா விரைவில் மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நீதிமன்றங்களில் சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கான பிரதிநிதித்துவம் குறைந்து வரும் போக்கு கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தனது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பத்தை தொடர விரும்பாத எந்த ஒரு பெண்ணையும் கட்டாயப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ள உச்ச நீதிமன்றம் 18 வயது இளம் பெண்ணின் 7 மாத கருவை கலைக்க அனுமதி அளித்துள்ளது. நெருங்கிய நண்பருடன் உறவில் இருந்தபோது கர்ப்பம் தரித்த இளம்பெண் தன்னுடைய கர்ப்பத்தை கலைக்க அனுமதிக்க வேண்டும் என்று மும்பை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் கருக்கலைப்பு செய்ய அனுமதி மறுத்த மும்பை உயர் நீதிமன்றம் கர்ப்பத்தை கலைக்க அனுமதி மறுத்ததோடு குழந்தையை பெற்றெடுத்து தத்து கொடுத்து விடுமாறு ஒரு அறிவுரையும் வழங்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அந்த இளம்பெண் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை உச்ச நீதிமன்ற நீதிபதி திருமதி BV நாகரத்னா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. மும்பை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்த நீதிபதிகள் 30 வாரங்கள் ஆன கருவை கலைக்க அனுமதி அளித்தனர். இந்த கர்ப்பத்தை தொடர்வது அந்த இளம் பெண்ணுக்கு மன அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒன்றாக இருக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். எந்த ஒரு பெண்ணும் தனது கர்ப்ப காலத்தை நிறைவு செய்ய விரும்பவில்லை என்றால் அந்த பெண்ணை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் குறித்த எச்சரிக்கை வாசகம் அச்சிடப்பட வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிறந்த குழந்தையின் நஞ்சு கொடியில் மைக்ரோ பிளாஸ்டிக் எனும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கண்டறியப்பட்டதாக ஊடகங்களில் சமீபத்தில் வெளியான செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் அடிப்படையில் சென்னை உயர் நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சதீஷ்குமார், திரு பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய சுகாதாரத்துறை சார்பில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தாக்கல் செய்த அறிக்கையில் ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் குடிநீர் பாட்டில்களின் மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்ததில் அவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்கக்கூடிய உப்பு, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதும் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அறிக்கையை பரிசீலித்த நீதிபதிகள் மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது மனிதர்களுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்கும் தீங்கு ஏற்படுத்தக்கூடியது என்று தெரிவித்தனர். கண்களுக்கு புலப்படாத மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இடம்பெற்றுள்ளது குறித்த எச்சரிக்கை வாசகங்களை குடிநீர் பாட்டில்களில் இடம்பெற செய்ய வேண்டும் என குடிநீர் பாட்டில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். ஆனால் ஆய்வுகள் ஆரம்ப நிலையிலேயே இருப்பதால் எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்தால் மக்களிடையே குழப்பம் ஏற்படும் என இந்திய உணவு பாதுகாப்புத்துறை ஆணையம் தெரிவித்தது. இதையடுத்து ஆய்வுகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்திய நீதிபதிகள் அதுவரை எச்சரிக்கை வாசகங்களை கட்டாயமாக இடம்பெற செய்ய வேண்டும் என குடிநீர் பாட்டில் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். அருப்புக்கோட்டை அருகே திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் 300 ஏக்கர் பரப்பளவில் 1 லட்சம் பேர் பங்கேற்கும் திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் மாநாடு பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை நடைபெறவுள்ள இவ்விழாவில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதையடுத்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலையின் இருபுறமும் திமுகவின் 2 வண்ண கொடி மற்றும் அலங்கார விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்று பார்வையிட்டார். திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் மற்றும் திமுக தலைவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை மின்சார காரில் சென்று அவர் பார்வையிட்டார்.
திரு ஸ்டாலின் ரேம்ப் வாக் செய்யும் இடத்தையும் நடந்து சென்று அவர் ஆய்வு செய்தார். மாநாட்டில் பங்கேற்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட உள்ள உணவுப் பொருட்கள் தயார் செய்யும் பணிகளையும் பார்வையிட்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அவருடன் அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, திரு KKSSR ராமச்சந்திரன், திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் உடனிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு என்ன படிக்கலாம் என்பது பற்றிய அரசின் உயர்கல்வி வழிகாட்டு திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரசு பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கடந்த 2024 முதல் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள உயர்கல்வி வழிகாட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் என்பது பற்றி பள்ளிக்கல்வித்துறை வழங்கியுள்ள உபகரணங்கள், விளக்க படங்களை கொண்டு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வழிகாட்டி வருகின்றனர். இந்நிலையில் மதுரை அருகே உள்ள திருபுவனம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொறியியல், மருத்துவம், வேளாண்மை, சட்டம், தொழிற்கல்வி, கல்வியியல் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள் குறித்தும் தமிழகத்தில் எங்கெங்கு சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் உள்ளன, விண்ணப்பிப்பது எப்படி, கட்டணங்கள், சலுகைகள், கல்வி உதவித்தொகை பெறுவது உள்ளிட்டவைகள் குறித்து தமிழ், ஆங்கிலம் என இரு மொழிகளில் அச்சடித்து பள்ளி வளாகம் முழுவதும் ஒட்டி வைத்துள்ளனர். வாரந்தோறும் சம்பந்தப்பட்ட படிப்புகள் குறித்து அனைத்து மாணவிகளுக்கும் துறை சார்ந்த ஆசிரியர்கள் விளக்கமளித்து வருகின்றனர். இப்ப சமீபத்தில் நடந்த உயர்கல்வியே எங்கள் இலக்கு அப்படின்ற திட்டத்தின் மூலமாக நமக்கு நிறைய போஸ்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே ரூம்ல வச்சு நாங்க அன்னைக்கு கண்காட்சி நடத்தினப்ப யூஸ் பண்ணதை டெய்லி பிள்ளைங்க இங்க வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப கண் பார்வையில பட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால பெரிய பிளக்ஸா அடிச்சு எங்க காம்பவுண்ட் வால் முழுக்கவே நாங்க இதை ஆசிரியர்கள் எல்லாருமே முடிவு பண்ணி ஒட்டினோம். திருபுவனம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மொத்தம் 1946 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த வழிகாட்டு நிகழ்ச்சி 9ஆம் வகுப்பில் இருந்தே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் உயர்கல்வி வழிகாட்டி அரசு பள்ளி மாணவர்களிடம் மட்டுமின்றி பெற்றோரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மதுரையில் 2000 பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி ஒரே இடத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கோப்புதூரை அடுத்த சூர்யா நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மதுரை சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் இதில் கலந்து கொண்டனர். கர்ப்பிணி பெண்களுக்கு புடவை, குங்குமச்சிமிழ், பழங்கள், பிரசவ கால பராமரிப்பு கையேடு உள்ளிட்டவை தாம்பூலத்தட்டில் வைத்து வழங்கப்பட்டது. வளைகாப்பு விழாவுக்கு வந்துள்ள கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் ஆரோக்கியமாக குழந்தைகளை பெற்றெடுத்து நாட்டின் தலை சிறந்த அறிவாளிகளாக, கல்வியாளர்களாக, சிறந்த அதிகாரிகளாக வளர்க்க வேண்டும் என அமைச்சர் திரு மூர்த்தி வாழ்த்தினார். குழந்தைகள் அந்த குழந்தை செல்வம் அறிவு செல்வமாக, அறிவுபூர்வமாக அந்த கல்விகளை கற்று சொந்த கால்களை பெற்று யாரையும் எதிர்பார்க்காத அந்த குழந்தைகளாக நீங்கள் வளர்க்க வேண்டும். விழாவில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார், இது ஒரு குடும்ப விழா என்பதால் குடும்ப உறுப்பினர்களைப் போல தானும் இந்நிகழ்ச்சிக்கு தாயாருடன் வந்ததாக தெரிவித்தார். திருப்பூரில் சிறுவனை தெருநாய்கள் துரத்தி கடித்த CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அனுப்பர்பாளையம் அடுத்த ஆத்துப்பாளையம் பகுதி மக்கள் நெருக்கம் நிறைந்த குடியிருப்பு பகுதியாக உள்ளது. ஏராளமான தெருநாய்கள் இந்த பகுதியில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் தனியார் நிறுவன தொழிலாளியின் 4ஆம் வகுப்பு படிக்கும் ஹரிபாலா என்ற 9 வயது சிறுவன் தெருவில் ஓடிச் சென்றபோது அங்கிருந்த நாய்கள் அந்த சிறுவனை துரத்தி கடித்தன. இதில் சிறுவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சப்தமிட்டதை தொடர்ந்து நாய்கள் அங்கிருந்து விலகி ஓடியது. இதனைத் தொடர்ந்து சிறுவன் கீழே விழுந்தபோது ஏற்பட்ட காயம் மற்றும் நாய் கடித்ததில் ஏற்பட்ட காயத்திற்காக திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். ஏராளமான பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியில் தெருநாய்கள் கடும் தொல்லை தருவதால் அவற்றை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இதற்கிடையே சிறுவனை நாய்கள் துரத்தி கடித்த CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் வறண்ட வானிலை காரணமாக வரும் 10ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் மழையின்றி வறண்ட வானிலையே காணப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலையும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், லட்சத்தீவை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி வரை அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் இருக்கும் என்றும் சென்னை வானிலை மையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னையிலும் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஒபாமா பற்றி இனவெறி கருத்தை பதிவு செய்த ட்ரம்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அது ஊழியர் ஒருவரின் தவறான பகிர்வு என வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் கூறும் தைரியம் பிரதமர் மோடிக்கு இல்லை என காங்கிரஸ் தலைவர் கார்கே விமர்சித்துள்ளார். நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்துவதற்கான தனிநபர் மசோதாவை திமுக எம்பி வில்சன் மாநிலங்களவையில் தாக்கல் செய்துள்ளார். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.